வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு ட்ரேடிங்க்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் பார்த்தோன்னா, நம்ம ஸ்கேனரில் வந்துருக்கிறது பாரத் ஏர்டெல், ஐடிசி இந்த 2 ஸ்டாக்கும் வந்திருக்கு. இதனோட லெவல்ஸ் பார்ப்போம். பாரத் ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா, பாரத் ஏர்டெல் ஒரு 1 ஹார் டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு செல் நடந்திருக்கு. செல் ஆகிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா, பாட்டம் ஜோனில் நமக்கு இன்னும் அந்த பிரேக் அவுட் கிடைக்கல. ஸோ அந்த பிரேக் அவுட் கிடைச்சாலும் நமக்கு செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் எபோவ் லெவலில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்குல்லையே, அந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஜோனில் கிளியரான ஒரு பையிங் வால்யூம் கிரியேட் ஆகணும். உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 16th மேலே ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அதுவுமே ஹெவியான செல்லிங் வால்யூம் தான் நடந்திருக்கு அந்த ஜோனில். ஸோ அதே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு இந்த கேப் டவுன் நடந்து செல்லிங் வால்யூம் அதிகமாக கிரியேட் ஆனதுனால நமக்கு மேலே போகணும் அப்படின்னா, இந்த வால்யூமோட ஹையை பிரேக் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு நமக்கு தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுலேயுமே இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் நிறைய பிரேக் ஆகணும். 1870க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இருக்கணும். ஸோ இந்த 2 ஜோனுக்கு இடையில இருந்ததுன்னா ஒரு சைட் வேஸாக தான் இருக்கும். இந்த எபோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1831 அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா ஒரு பை சைடு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மூலம் எதிர்பார்க்கலாம். இப்போ எகைன் நம்ம செல்லிங் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஜோன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் லெவல் இருக்கும். அதாவது 1809 ஒரு லோ. இந்த லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகணும். அதே சமயம் அடுத்த லோ பார்த்தீங்கன்னா 1805. ஸோ இந்த 2 லெவல் பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா ஒரு செல்லிங்க்கான பாயிண்டாக இருக்கும் இந்த இடம். அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1760, 65 அந்த ஜோன் வழியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துட்ட நமக்கு ஒரு லைவ் கன்ஃபர்மேஷன் வால்யூம் இருக்கணும். அதாவது செல்லிங் வால்யூம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த லெவல் கன்டினியூவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஐடிசி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு பையிங் ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம அதை பை போகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடிசி ஒரு டே லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வால்யூம் தான் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதே சமயம் ஒரு செல் வால்யூம் நடந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 438க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா பையிங்க்கான வால்யூம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஜோன் 438ங்கிறது செல்லிங் ஸ்டார்ட் ஆன ஏரியா வருது. ஸோ அதனால் அந்த லெவலுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வைக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 438க்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா ஒரு பைக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 442 வரையும் ஃபஸ்ட் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு மறுபடியும் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது ப்ரீவியஸாக இருக்க ஹையை. ஸோ எகைன் இந்த செல் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த ரீசனாக இன்னையோட டே லோ பிரேக் ஆனாலே போதும், செல் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளாம் பையிங் வால்யூம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக க்ளோசிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பை வால்யூம் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லைவ்லேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் பை சைடாக செல் சைடாக அப்படிங்கிற வால்யூம் ஸோ இந்த லைவ் வால்யூம் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்களை நான் கால் பண்ணினேன். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.